பதவியேற்பு விழாவுக்கு இலங்கை அதிபர் ராஜபக்சே வருவதை தவிர்க்க வேண்டும் என நரேந்திர மோடி மற்றும் ராஜ்நாத் சிங்கிடம் கூட்டணி கட்சித் தலைவரான வைகோ நேரில் வலியுறுத்தியுள்ளார். வரும் 26ஆம் தேதி திங்களன்று நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கும் விழாவில் பங்கேற்க இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு அழைப்பு விடுத்ததை எதிர்த்து தமிழகத்தில் முதலாவது நபராக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குரல் கொடுத்தார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வைகோ டெல்லியில் வெள்ளியன்று பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்தார். தொடர்ந்து பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள நரேந்திர மோடியை குஜராத் பவனில் வைகோ சந்தித்து பேசினார். அப்போது இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வைகோ வேண்டுகோள் விடுத்தார். அதன் பிறகு நிருபர்களுக்கு பேட்டி அளித்த வைகோ மோடியின் முன்னுரிமை தமிழர்களுக்கா இலங்கைக்கா என்பதை அவரே முடிவு செய்யட்டும் என்று ஆவேசமாக கூறினார். I have given a memorandum and a copy of the letter which I have written to Narendra Modi ji to avoid the participation of Mahinda Rajapakse, the murderer of Tamils, the butcher of Tamils. Therefore, if he is present there and the swearing in ceremony, 75 million Tamils, flames of sorrow will be burning in their hearts. Which is your option? Which is best to you? You choose it. And the whole world has condemned Rajapakse. So the whole world is expecting Narendra Modi to go solace to our people. பதவியேற்பு விழாவுக்கு ராஜபக்சேவை அழைக்கக்கூடாது என்ற தங்களின் கோரிக்கைக்கு மோடி என்ன பதிலளித்தார் என்று நிருபர்கள் கேட்டதற்கு எந்த உறுதிமொழியையும் மோடி தனக்கு அளிக்கவில்லை என்றார் வைகோ. மோடி பதவியேற்பு விழாவுக்கு ராஜபக்சே வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்வர் ஜெயலலிதாவும் காட்டமான அறிக்கையை வியாழனன்று விடுத்தார். ராஜபக்சேவின் டெல்லி வருகை ஏறக்குறைய உறுதியாகியுள்ள நிலையில் மோடி பதவியேற்பு விழாவை ஜெயலலிதா புறக்கணிப்பார் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுக தலைவர் கருணாநிதி வெள்ளியன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். பிரதமராக மோடி பொறுப்பேற்கும் விழாவில் ராஜபக்சே பங்கேற்பது குறித்து மீண்டும் ஒருமுறை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்றும் அந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே தன்னை பதவியேற்பு விழாவுக்கு அழைத்தமைக்காக வெள்ளியன்று மோடிக்கு ராஜபக்சே டுவிட்டர் மூலம் நன்றி தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.